ஒரு மனிதன் மலையின் மேல் ஒரு பெரிய பார்சலை தூக்கி கொண்டு ஏறிக்கொண்டிருந்தான். ஏற முடியாமல் தள்ளாடி தவித்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்று ஒரு இடத்தில் அமர்ந்தான். அவ்வழியே வந்த முதியவர் ஒருவர் இந்த பார்சலில் என்ன இருக்கிறது என்று வினவினார். அதற்கு அவன், இந்த பார்சலுக்குள் பெரும் துயரத்தையும் என் மனவேதனையும் நான் வைத்துள்ளேன் என்றான். அதை திறந்து அந்த முதியவருக்கு காண்பிக்க ஆரம்பித்தான். அதற்குள் 2 மூட்டைகளாக பிரித்து கட்டப்பட்டிருந்தது. அவர் மறுபடியும், இது ஏன் 2 மூட்டைகளாக வைக்கப்பட்டுள்ளது என்றார். அதற்கு அவன், ஒன்று கடந்த காலம் பற்றியது, மற்றொன்று வரும் காலத்தை பற்றியது என்றான். ஏன் நீ இன்னும் நடந்து முடிந்த கடந்த காலத்தின் துக்கங்களையும் பாரங்களையும் தூக்கி சுமக்க வேண்டும்? அதை விட்டுவிட வேண்டியதுதானே என்றார். உடனே அவன் கடந்த கால பாரத்தை விட்டுவிட தீர்மானம் எடுத்தான். அப்புறம் அடுத்த மூட்டையை காண்பித்து, இது எதற்கு என்றார் அந்த முதியவர். அதற்கு அவன், இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கிற காரியங்களை நினைத்து அந்த பாரங்களையும் அந்த வேதனைகளையும் பற்றியது என்றான். இனிமேல் நடக்கப் போவதை குறித்து இப்போதிருந்தே சிந்தித்து ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? அதையும் விட்டுவிடு என்றார். உடனே அவன் அதையும் விட்டுவிட தீர்மானித்தான். இனி நீ மலையில் மேல் ஏறு, சுலபமாக ஏறலாம் என்றார். அவனும் அவ்வாறாகவே சுலபமாக ஏறி மலை உச்சியை அடைந்தான். இன்றைக்கும் நம்மில் அநேகம் பேர் அநேக கவலைகளை இறக்கி வைக்க முடியாமல் நாமவே தூக்கி சுமந்து கொண்டு பாரத்தோடு இந்த உலகில் அலைந்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி, நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் மேல் நம்முடைய கவலைகளை வைக்கிற பொழுது அவர் சுமை தாங்கியாக ஆண்டவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சுமப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் இந்த உலகில் இருக்கும் வரைக்கும் நம் கவலைகள் நம்மை விடுவதில்லை. பாரங்களை சுமந்து சுமந்து நாமும் களைத்து போகிறோம். ஆனால் அந்த முதியவர் சொன்ன உடனே அந்த இளைஞன் அதை விட்டுவிட தீர்மானித்தது போல இன்றைக்கு நீங்களும் விட்டு விடுங்கள். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விடு என்று சொல்லி, அவர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர். அவர் சுமந்ததை நாம் சுமக்க தேவையில்லை. வீணாக சுமந்து சரீரத்திலும் இருதயத்திலும் வியாதிகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. அவர் சுமை தாங்கியாக இருக்கிறார்.